ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா WWE வந்து லூக் ஹார்ப்பரை அவங்க கம்பெனியை விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லூக் ஹார்ப்பர் அப்படிங்கிற ரெஸ்லரை நமக்கு வந்து வயட் ஃபேமிலி மூலமாக தான் தெரியும். ஏன்னா அவரும் வயட் ஃபேமிலியில் வந்து ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. உண்மையாக ஒரு டேலண்டான ரெஸ்லர் தான். ஸோ வயட் ஃபேமிலி வந்து டிஸ்ட்ராய் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்லரும் ரொம்ப பெரிய ரெஸ்லராக வருவாங்க அப்படின்ட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் வயட் ஃபேமிலி வந்து டிஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் வயட்டுக்கு மட்டும்தான் ஒரு புஷ் இருந்ததே தவிர எரிக் ரோவனையும் லூக் ஹார்ப்பரையும் வந்து WWE வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்போவே எரிக் ரோவனும் லூக் ஹார்ப்பரும் நாங்கள் WWE விட்டு போகிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் WWE வந்து நீங்கள் WWE விட்டெல்லாம் போக வேணாம், இங்கேயே இருங்க, ஒரு டாக் டீம் டிவிஷனுக்கான ஒரு நல்ல ஸ்டோரி லைன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி லைன் வந்து கொடுத்தாங்க. ஸோ பிளங்சன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாக அந்த ஸ்டோரி லைன் பண்ணும்போது ரெண்டு பேரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து காட்டினாங்க. கிட்டத்தட்ட டாக் டீம் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த ஒரு டாக் டீம் தான். ஸோ இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது அதில் எரிக் ரோவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் லூக் ஹார்ப்பருக்கு அடுத்து WWE வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ லூக் ஹார்ப்பரை பேக் ஸ்டேஜ்லேயே வந்து கிடப்பில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எரிக் ரோவன் இன்ஜுரியெல்லாம் கிளியர் ஆகி WWEக்கு வந்து வந்தார் திரும்பவும். ஸோ அப்போ WWE என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த பிளங்சன் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரி லைனை திரும்பவும் எடுத்து பண்ணியிருக்கணும். ஸோ அதை வந்து WWE பண்ணாமல் டேனியல் பிரைனுக்கு அல்ல கையாக எரிக் ரோவனை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எரிக் ரோவனுக்கு மெயின் ராஸ்டரில் ஒரு ஸ்டோரி லைன் இருந்தது. பட் அவரோட டாக் டீம் பார்ட்னராக இருந்த லூக் ஹார்ப்பரை வந்து பார்த்திங்கன்னா டார்க் மேட்சஸ்லையும் NXTலையும் ஃபைட் பண்ண விட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து மெயின் ராஸ்டரில் ஒரு நிலையான ஸ்டோரி லைன் வந்து இல்லாமல் இருந்தது. பட் லூக் ஹார்ப்பர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக வந்து ஒரு டேலண்டான ரெஸ்லர் தான். ஸோ மெயின் ராஸ்டரில் வந்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான ரெஸ்லர் தான். ஸோ அவரை வந்து NXTயில் ஃபைட் பண்ண வச்சது, டார்க் மேட்சஸில் ஃபைட் பண்ண வச்சது, ஸோ இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லூக் ஹார்ப்பருக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ அவரோட பரிதாப நிலையை வந்து அவரே பார்த்துட்டு ஸோ WWE போய் பேசியிருக்காரு. என்ன வந்து WWE விட்டு ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. ஸோ WWEயும் அவரோட ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணி சரி நீங்கள் WWE விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லூக் ஹார்ப்பர் இனி அடுத்து எங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா AEWவில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா லூக் ஹார்ப்பர் வந்து WWE இருந்த வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் மாதிரியான பெரிய ரெஸ்லர்ஸ் கூடலாம் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையாக வந்து ஒரு டேலண்டான ரெஸ்லர் தான். ஸோ அவருக்கு வந்து மெயின் ராஸ்டரில் ஒரு சரியான புஷ் இல்லை, நல்ல மேட்சஸ் இல்லை அப்படிங்கும்போது ஸோ அவர் வந்து WWE விட்டு வெளியே போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அவர் எடுத்த முடிவும் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு லூக் ஹார்ப்பர் வந்து WWE விட்டு வெளியே போய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னே தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சு AEWவில் போய் ஜாயின் பண்ணார் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கோடி ரூட்ஸுக்கு வந்து அவரை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி மேட்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நல்லாவே தெரியும். கண்டிப்பாக லூக் ஹார்ப்பரை வந்து AEW வந்து நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. பட் லூக் ஹார்ப்பர் வந்து என்ன டிசைட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரில. இப்போதைக்கு WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து அவரோட முடிவு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ லூக் ஹார்ப்பர் வந்து WWE விட்டு வெளியே போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.